டேய் கவினே, எங்கள் அப்பா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தார் தெரியுமா? இன்னைக்கு நான் சாப்பிடுவேன். என்னடா சொல்ற முகினே? சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரா? சொல்லவே இல்லை முன்னாடி. எனக்கும் தாயா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். டேய் முகினே, என்னடா சொல்கிற? உங்கள் அப்பா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரா? அப்போனா ஓவியாக்கெல்லாம் கொடுக்காத. நீ எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் மட்டும் வச்சு வச்சு சாப்பிடுவோம். யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் கொடுக்காம வண்டியா சாப்பிட்டா வயித்தால தான் போகும். எல்லாருக்கும் ஒழுங்கு மரியாதையா கொடுத்து சாப்பிடு. முதல்ல எனக்கு கொடு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடு. நீ ஏன் சாப்பிடுறேன்னு சொல்ற? என் சாக்லேட்டு நான் யாருக்கு நான் கொடுக்கணும்னு நான் மட்டும்தான் யோசிப்பேனே. இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப நம்மளுக்கு சாக்லேட் தரமாட்டானா? சே, தோ வந்துருச்சே பால் பொட்டி சாக்லேட்டு. இந்த சாக்லேட்டு தான் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். நிறைய வாங்கிட்டு வந்தார். நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தால் நீங்கள் பிடிங்கிப்பீங்கல்ல, அதான் ஒரே ஒரு டப்பா எடுத்துன்னு வந்தானே. நீ சொல்கிறத பார்த்தா நீ என்னமோ நிறைய சாக்லேட் எடுத்துன்னு பார்த்தேன். இந்த சாக்லேட்டுக்கு தான் இவ்வளோ சீனா? ரொம்ப பேசாத, உனக்கு தரமாட்டாமா. என்னடா நீங்க 2 பேரும் மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, எங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்கடா. அச்சுக்கு புசுக்கு ஆயிடுலக்கா, உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன். இருக்கிற சாக்லேட் எங்களுக்கே பத்தாது. ரோஸ், இந்த சாக்லேட் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பத்துமே, உங்களுக்கெல்லாம் பத்தாது. அதனால நான் தரமாட்டேன். தரமாட்டீங்கன்னா போங்க, நீங்களே சாப்பிடுங்க. என்கிட்ட புதுசா பபிள்ஸ் இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து விளையாட போறேன். பவு பவு. என்னடி சொல்ற? பபிள்ஸ் வச்சிருக்கியா? சரி சரி, எடுத்துட்டு வா. இவனுங்க ரொம்ப தான் சீனை போடுறானுங்க. இவனுங்களே சாப்பிட்டோம், நம்ம பபிள்ஸ் வச்சு விளையாடலாண்டி. சரி சரி, இருடி எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தியா, இதான் டோரிமோன் பபிள்ஸ். டோரிமோனா டோராமையனா ஏதோ ஒரு பபிள்ஸ், ஆனா யானை மாதிரியே இருக்கும், சூப்பரா இருக்கும். இரு பிரிச்சு காட்டுறேன். ரோஸ் வந்து பபுள்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காண்டா. நம்ம சாக்லேட் கொடுக்கலன்னு சொல்றதுனால பபுள்ஸ் எடுத்துன்னு வந்து அது விளையாடுது. அங்க பாரு. இப்ப மட்டும் குசு குசுன்னு பேசுறானுங்க பத்தியா? கொடுக்கவே கூடாது அவனுங்களுக்கு. ரோஸ், நீ வச்சிருக்க பபுள்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரோஸ். நானும் ஒரே தடவை முட்டை விட்டுக்கிறேன் ப்ளீஸ் ரோஸ். அதெல்லாம் தர முடியாது, போடா. எனக்கு மட்டும் சாக்லேட் தந்தியா? தரலல்ல, நான் மட்டும் தான் விளையாடுவேன். இப்ப பாரு, இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை எடுத்து இதுக்குள்ள இப்படி வச்சு கன்னு மாதிரி இருக்கும், அதை புசு புசுன்னு அமுக்கணும்னு வச்சுக்கோ, செமையா வரும் பாரு. ரோஸ் சூப்பரா இருக்கு. நிறைய தானே முட்டை வரும், ஒண்ணா வருது. அமுக்கிட்டே இருந்தாதான் நிறைய வரும். டுபாக்கூரே, நான் நிறைய வரும்னு நினைச்சேன். நல்லா அமுக்கு. இங்க பாரு எவ்வளவு வருதுன்னு. உங்க சாக்லேட் தான் டுபாக்கூரு, என் பபிள் சொன்னும் டுபாக்கூரு இல்ல. இந்த சூப்பரா இருக்கும். செமையா வருது, செமையா இருக்கு பாக்குறது. ரோஸ், ஒரே ஒரு தடவை தாயேன், நானே பபிள்ஸ் விடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பபிள்ஸ் விடுறதுனா. தாயேன். தர முடியாது, போடா. இந்தா, நீ விடு, இந்தா. தேங்க்ஸ் டி. சூப்பரா இருக்குடி இது விளையாடுறதுக்கு. நீங்க 2 பேரும் மட்டும் மாத்தி பபிள்ஸ் விடுறீங்க, அப்ப நாங்க என்ன பண்றதா? தரியா இல்லையா? நீங்க மட்டும் மாத்தி சாக்லேட் சாப்பிட்டீங்களா? சரி இந்தா, பாவம்னு ஒரு தடவை தரேன். என்னதே பாவம்னு தெரியா? உன் பபிள்ஸ் ஒன்றும் உனக்கு தேவையில்லை. நீனே வச்சு நீனே விளையாடு, எங்களுக்கு வேணாம். என்ன ரோஸ், இந்த டுபாக்கூர் பபிள்ஸை வச்சுட்டு நீ பாவம்னு சொல்லி தள்ளுறியா? எனக்கு வேணாம். நான் அதுக்கு பதிலா என்ன எடுத்துன்னு வரேன் பாரு. என்னடி இவன் பில்டப்லாம் பயங்கரமா விடுறான். வேற என்ன எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. சரி எடுத்துட்டு வரட்டும், பாப்போம். விடுவோவியா, அவன் என்ன எடுத்துட்டு வந்துட போறான்? அந்த டுபாக்கூர் சைக்கிள் தான் எடுத்துட்டு வருவான். விடு, அதெல்லாம் நம்ம மாதிரி வராது. ஓஹோ, என்கிட்ட டுபாக்கூர் சைக்கிள் இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமா? நான் வேற லெவலில் பட்டாசு வச்சுக்கிறேன். அந்த பட்டாசுலாம் நீங்கள் பார்த்தாலே பயந்துருவீங்க. என்னது பயந்துருவோமா? பட்டாசுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? நீ வச்சிருக்கிறது எல்லாமே புஷு பட்டாசா தான் இருக்கும். புஷு பட்டாசுலாம் இல்லை, காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஸ்னேக் பட்டாசு. இதை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இவ்வளோ பெருசு எப்போ வாங்கின? சொல்லவே இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? நீ வந்து பபுள்ஸ் தரமாட்டேன் சொன்னல, நான் உனக்கு ஸ்னேக் பட்டாசு தரமாட்டேன். இந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு அதுக்குள்ளே வத்தி பொட்டி மாதிரி பாக்ஸாக இருக்கும், அது உள்ளேயும் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் எத்தா உள்ளே வரும். எங்களுக்கு பாம்பு பட்டாசு பற்றி தெரியாதா என்ன? சும்மா சொல்லிட்டு சீனப்படாத. நீ மூடு வாய. பபுள்ஸ் தரமாட்டேன் சொன்னாலாம் பேசவே கூடாது. அப்படிதானே பேசுவேன். இதெல்லாம் ஒரு பட்டாசா? ஐயா, சரி இதை வச்சு இப்போ என்ன பண்ண போறியா? நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருங்க. பாத்தீங்களா? என்னடா பிரிச்சு வச்சு என்னடா பண்ண போற? சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லா பட்டாசையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். பிரிச்சிட்டு லைனா பாம்பு மாதிரி அடுக்கணும். என்னது பாம்பு மாதிரி அடுக்க போறியா? ஐயோ, இங்க ஃபுல்லா எரிய போகுது. இங்க பாரு. இதுதான் நான் செய்ய போறேன். எல்லா பட்டாசையும் அப்படியே ஸ்னேக் மாதிரி அடுக்குவேன். இதுக்கு பேர் தான், என்னடா இது இப்படி அடிக்க வச்சிருக்க? இதுக்கு பேர்
பேர் தான் ஸ்னேக் பாம்பு. இல்ல 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 ஸ்னேக் பாம்பு. என்னது ஸ்னேக் பாம்புவா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுவ? அடியில பத்த வைக்க வேண்டியதுதான். என்னது அடியில பத்த வைக்க போறியா? டேய் பயமா இருக்குடா, ஏதாவது ஆயிட போகுது. ஒன்னும் ஆகாது, பயப்படாத. நான் இப்ப அடியில பத்த வைக்கிறேன், அப்படியே புகையா கிளம்பும் பாருங்க. இப்போ அச்சச்சோ, மூச்சு அடைக்க போகுதுடா. பூம்பா எப்படி வத்திப்பட்டி பத்திச்சா? வெறித்தனம் வெறித்தனம். எல்லாரும் காதை மூடிக்குங்க, கண்ணை பொத்திக்குங்க. ஏய் நீ முதல்ல தள்ளி போடா டுபுக்கு. ஏய், இது பக்கத்துல போய் நின்று எவ்வளவு நேரம் பத்திட்டு இருக்கான். ஏ ரோஸ், இது ஒண்ணு அப்படியே வெடிக்காது, அப்படியே புசு 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 புசுன்னு மேல வரும் தெரியுமா? வச்சிட்டா வச்சிட்டா. ஐயோ என்ன ஆகுதோ தெரியல. பாம்பு வருது வருது வருது. ஏய் ஜாலி, செம்மையா இருக்கு. ஏய் எப்படி வருது பாரு புசு புசுன்னு. எவ்வளவு பெரிய பெரிய பாம்பெல்லாம் வருது. பாம்பு வாலு கருகுது, அடுத்து உடம்பு, அடுத்து தலை. ஐயோ ஏய் பாரு எப்படி இருக்குன்னு. ஏ புகையா புகையா வருது. ஐயோ என்ன நின்றுச்சு? ஐயோ என்ன அவ்வளவுதானா? சம காமெடி, பாதிலே ஸ்டக் ஆகி நின்னு போச்சு. ஐயோ ஏன் நின்னுச்சுன்னே தெரியலையே. வரும்போது தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, ஒருவேளை நமத்துருக்குமா? ஏய் அப்பெல்லாம் நமத்திருக்காதே. நீ நடுல போய் மறுபடியும் பத்த வை, அப்பதான் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். பாம்பு பட்டாசுலாம் இப்படிதான் ஈர ஆகும். ஈர நான் தலையில பத்த வைக்கிறேன், இப்பயாவது வருதான்னு பாப்போம். என்ன தீஞ்சிச்சு? தண்ணியில விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதான். ஏய் இரு இரு, இந்த எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி போட்டு பத்த வச்சு பார்க்கலாம். பேப்பர்ல வச்சு வச்சோன்னு வச்சுக்கோ, ஃபுல்லா பெரிய பாம்பு மாதிரி வரும். இது எல்லாம் அப்படியே பத்துச்சாக்கா அப்படியே செம்ம பெருசா வரும்ல, பார்க்கவே செம்மையா இருக்கும். இங்க பாரு. ரொம்ப பெருசா வருது. ஏய் சப்புன்னு போச்சு, வரவே மாட்டேங்குது. இங்க பாரு. ஐயா ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா வருதுடா. வேஸ்டா போச்சு பாபா. நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நான் தூக்கிட்டு வரும்போது தண்ணியில லேசா விழுந்துச்சு, மழை பெஞ்சு நின்றுதுல, அதனால தான் எரியல போல. இங்க பாரு எப்படி உடையுதுன்னு. ஏய் நீ எதுக்கு தண்ணில போட்ட? இல்லனா இன்னும் பெருசா வந்திருக்கும். போச்சு. பரவாயில்ல வீடு, நம்ம இன்னொரு நாளைக்கு வேற பாக்ஸ் எடுத்து நிறைய கொட்டும். பாக்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் பெரிய பாம்பு ரெடி பண்ணலாம். சரி சரி, நான் நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவேன்? பாம்பெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சு பத்தி விட்டுருவேன், அப்படியே தக தகன்னு எரியும். ஐயா மலை மாரி வைக்க போறியா? அது எப்படி ஆக போதோ தெரியல. இதுக்கே இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு, ஆனா கொசுலாம் போயிடுச்சு பாரு புகையில. நாளைக்கு கொசு கடிச்சாலும் இதே மாதிரி பத்தி வைப்போம், எல்லா கொசும் போயிடும்.